ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா திரேக்குமார் vlogs. இன்றைக்கி நம்ம கார்டனிங் வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, டர்ட்டில் வைன் வந்து எப்படி ஈஸியாக ப்ராபகேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறேங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய டர்ட்டில் வைனு ஹேங்கிங் பாட்டில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா கீழே லென்த்தியாக வளர்ந்துருச்சுங்க, அன்ஈவனாகவும் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நம்ம பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் சரி நம்ம கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணி நம்ம அதை பதியம் போட்டு இன்னொரு செடி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி அந்த வீடியோ தான் கூட ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் ஹேங்கிங் பாட்லேயும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம நார்மல் பாட்டில் போட்டு முன்னாடி வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எந்த செடி வச்சிங்கனாலுமே அதை சுற்றி நமக்கு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து இப்போ வச்சு விட்டிங்கனாவே கீழே நல்லா தொங்குறப்ப பார்க்குறப்ப நமக்கு பார்க்கறக்கே முன்னாடி ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏன்னா அந்த வேர் வந்து நம்ம மற்ற செடியை பாதிக்காது. ஏன்னா ரொம்ப சல்லி வேர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப தின்னாக தான் இருக்குங்க. அது ஒரு நூல் அளவு தான் இருக்கும் அந்த வேர் பார்க்குறக்கு. அதனால் நீங்கள் எந்த பாட்டில் வேணால் ஊனி வச்சுருங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கத்தில் நீங்கள் மண் நிறைய செடி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, நிலத்தில் வச்சுருப்பீங்க, அதில் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா கூட அது தானாக அப்படியே பெட்ஷீட் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறக்கே ஃபுல்லாக கவர் ஆயிரும் அந்த சாண்டே. பார்க்குறக்கே நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் தோட்டத்தை பார்க்குறக்கு. இப்போ கட் பண்ண கட்டிங்ஸ் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நீங்கள் ஒரு 10 பாட்டு கூட வச்சு நீங்கள் வந்து 10 பாட்டு உருவாக்கிக்கலாம். நீங்கள் ஹேங்கிங் பாட்டாக இருக்கட்டும், வேறு இதில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து எங்கிட்ட ஃபஸ்ட்டே நிறைய இருக்குது, சரி அதனால் நான் அது இந்த பாட்லேயே வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கால்வாசி மண்கலவை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த கட்டிங்ஸ் எடுத்து வச்சுட்டு இது மாதிரி மண் போட்டு வச்சுருங்க, அவ்வளோதான். இது நீங்கள் வெறும் கோகோ பீட்டு, ஒரு உரம் மென்யூர் மாட்டு சாணமோ இல்லை மண்புழு உரமோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் ரெட் சாயில் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். ரொம்ப ரெட் சாயில் போட வேண்டாங்க, ஏன்னா கொஞ்சம் இறுகின மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு வேர் வந்து சீக்கிரமாக உள்ளே போகாது. அதனால் கொஞ்சம் செடி வாடின மாதிரி ஆயிரும். பாருங்கள், எந்த மண்கலவையாக இருந்தால் இருக்கட்டும், நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் செடி வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறப்ப நல்லா ஃப்ரீயாக கீழே வந்துடணும். அதுதான் நம்ம மண்கலவை வந்து சரியான மண்கலவைன்னு அர்த்தம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணி ஊற்றணுன்னு கீழே வந்து எல்லாமே வெளியில் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்படி தான் இருக்கணும். தண்ணி மேலே நின்றுட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சாயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண சரியில்லை, இல்லை கீழே வந்து அந்த ஹோல்ஸ்லாம் ஏதாவது அடைச்சிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வைக்கிறப்ப தண்ணி ஃபுல்லாக இது மாதிரி ஊற்றி விட்டுருங்க. எந்த செடி வச்சிங்கனாலுமே அது ஃபுல்லாக ட்ரைன் ஆகி வந்துட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் தண்ணி ஊற்றுறப்ப மேலே டாப் சாயில் காய்ஞ்சதுக்கப்புறம் ஊற்றி விட்டிங்கன்னா போதுங்க. ரொம்ப ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பேன்ஸு. ஒரு சின்ன குழந்தை கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி செடி வச்சிடும். அது அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், யார் வேணால் வைக்கலாம், ஈஸியாகவும் வந்துடும். இது பின்னாடி நான் கார்டனில் இப்படி இது மாதிரி ரேக் பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் எடுத்து வச்சுட்டேன். இதோட அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.